கொள்கிறீர்களே, அமைதி அடைகிறீர்களே, அந்த தூக்கம் கொள்கிறீர்களே, அந்த இரவை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு எவனாவது உண்டா என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய ஆற்றல்கள். அல்லாஹ்வினுடைய ஆற்றல்களை இந்த சமுதாயம் புரியாமல் இருப்பதனால் இந்த சமுதாயம் அல்லாஹ்வை வணங்காமல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் எத்தகைய ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன் என்று சொல்கிறான். உங்களுக்கு 2 கண்களை நான் தரவில்லையா என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த மனிதன் எவைகளுக்கெல்லாமோ சக்தி இருக்கிறது என்று எண்ணுகிறானே, அவைகளால் இந்த கண் பார்வையை தர முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு நாம் 2 கண்களை தரவில்லையா என்று கேட்கிறான். அல்லாஹ் தந்திருக்கிறானே, இந்த 2 கண்கள், பார்வையுடைய இந்த 2 கண்கள் இருக்கிறது. இந்த கண்களின் மூலமாக எத்தகைய ஆற்றல்கள் எல்லாம் இந்த மனிதன் எத்தனை காரியங்களை சாதித்துக் கொள்கிறான் என்பதனை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்திருக்கிற இந்த பார்வை இருக்கிறது. இந்த பார்வையை உருவாக்கியவன் எத்தகைய ஆற்றல் உள்ளவன். ஒருவன் இந்த கண்ணின் மூலமாக நிறங்களை பிரித்தறிகிறான். இந்த கண்ணின் மூலமாக தன்னுடைய தாய் என்று அறிகிறார், இவள் தன்னுடைய சகோதரி என்று அறிகிறார், இவள் தன்னுடைய மனைவி என்று அறிகிறார். இப்படியெல்லாம் நிறங்களை, மனிதர்களை, இன்னும் என்னென்ன உலகில இருக்கிறதோ அவைகளை எல்லாம் பிரித்தறிகிறான் அல்லாஹ் தந்திருக்கிற இந்த பார்வையின் மூலமாக. அல்லாஹ் கேட்கிறான், ஒரு லிசானன், ஒரு நாக்கை தரவில்லையா? இந்த நாக்கை வேறு எவனாவது தர முடியுமா? வேறு எதுவாவது தர முடியுமா? இன்று எத்தனை சமாதிகளுக்கு இஸ்லாமிய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த சென்று கொண்டிருக்கிற அந்த நிலைக்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனை மார்க்க கோடி அறிஞர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், ஒரு நாவை உங்களுக்கு தரவில்லையா? இந்த நாவின் மூலமாக இந்த மனிதன் எத்தகைய பிரயோஜனங்களை எல்லாம் பெறுகிறார். ஒரே நாவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, ஒரே ஒரு நாவு, எடையிலே குறைந்த அளவு உள்ள ஒரு சதை துண்டை அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கிறான். ஆனால் இந்த சதை துண்டின் மூலமாக, ஒரே நாக்கின் மூலமாக மனிதன் எத்தனை பிரயோஜனங்களை பெறுகிறான். இருப்பது ஒரு நாக்கு, அந்த ஒரு நாக்கை என்ன செய்கிறான்? ஒரு விதமாக அசைக்கிறான், தமிழிலே பேசுகிறான். அதே நாக்கை இன்னொரு விதமாக அசைக்கிறான், ஆங்கிலத்திலே பேசுகிறான். அதே நாவை இன்னொரு விதமாக அசைக்கிறான், மலையாளத்திலே பேசுகிறான், உருதுவிலே பேசுகிறான். இப்படி அந்த நாவின் மூலமாக பொருட்களை, உணவுகளை உட்கொள்கிற போது இது இனிப்பாக இருக்கிறது, இது துவர்ப்பாக இருக்கிறது, இது கசப்பாக இருக்கிறது, இது புளிப்பாக இருக்கிறது என்றெல்லாம் விளங்கிக் கொள்கிறார். இத்தகைய பிரயோஜனங்களை கொண்ட ஒரு நாவை அந்த அல்லாஹ் தந்திருக்கிறார். அவனை தவிர வேறு எவனாவது தர முடியுமா என்றெல்லாம் அல்லாஹ் கேட்கிறார். ஆக இத்தகைய அல்லாஹ்வினுடைய ஆற்றல்களை எல்லாம் இந்த மனித சமுதாயம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால்தான் அல்லாஹ்வை, அந்த தொழுகையை நிறைவேற்றாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு தரப்பட்ட தலைப்பு இருக்கிறது, குர்ஆனும் தொழுகையும் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பின் கீழ் தொழுகையை பற்றி இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை ஓரளவு நாம் பார்த்துவிட்டோம். இந்த குர்ஆனின் பக்கமும் இந்த சமுதாயம் நிச்சயமாக கவனம் செலுத்தியாக வேண்டும். செலுத்தாமல் இருப்பதன் காரணமாக இந்த குர்ஆனை இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் எப்படியெல்லாம், இந்த சமுதாயத்தில் உள்ள போலிகள் எந்த அளவிற்கெல்லாம் இந்த குர்ஆனை கையாண்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை பற்றி குர்ஆனிலே சொல்கிறார், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர். இந்த குர்ஆன் இருக்கிறதே, இந்த குர்ஆனை நாம் என்ன செய்திருக்கிறோம்? இலகுவாக ஆக்கியிருக்கிறோம். எதற்கு? ஃபாத்திஹா ஓதுவதற்கு அல்ல, செத்தவனுக்கு ஓதுவதற்கு அல்ல. லிذிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர். யாருக்கு தெரியுமா? இந்த குர்ஆனின் பக்கம் கவனம் செலுத்துபவர்கள் எவர்களோ, இந்த குர்ஆனை ஆராய்பவர்கள் எவர்களோ, அவர்களுக்கு ஆராய்வதற்கு, சிந்திப்பதற்கு, விளக்கம் பெறுவதற்கு, தெளிவடைவதற்கு இந்த குர்ஆனை நாம் என்ன செய்திருக்கிறோம்? தெளிவாக இலகுவானதாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே சொல்கிறான், லியுந்திர மன்கான ஹய்யா. இந்த குர்ஆன் இருக்கிறதே யாருக்கு தெரியுமா? ஹய்யன், உயிரோடு இருப்பவனுக்கு, செத்தவனுக்கு அல்ல. லியுந்திர மன்கான ஹய்யா. இந்த குர்ஆன் யாருக்கு தெரியுமா? உயிரோடு எவன் இருக்கிறானோ அவனுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குர்ஆனை தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். லக்கத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும். நபியே, நிச்சயமாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? உமக்கு இந்த குர்ஆனை தந்திருக்கிறோம். இதிலே என்ன இருக்கிறது தெரியுமா? ஃபீஹி திக்ருக்கும், உங்களுக்கு உரிய நல்ல போதனைகள் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஜல்ல வ தஆலா அந்த சஹாபா பெருமக்களை பற்றி சொன்னாரே, வல்லதி பஅஸ ஃபில்
உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா என்றெல்லாம் சொல்கிறான். அந்த அல்லாஹ் எத்தகையவன் தெரியுமா? அவன் ஒரு நபியை அனுப்பி வைத்தான். யாருக்கு தெரியுமா? உம்மியில் எழுத படிக்க தெரியாதவர்கள் பெரும்பான்மையானவர்களாக எந்த சமுதாயத்தில் இருந்தார்களோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அந்த அனுப்பி வைக்கப்பட்ட அந்த தூதர் என்ன செய்தார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய இந்த போதனையை, இந்த குர்ஆனை அந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னார். அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்தது தெரியுமா? இந்த குர்ஆனினுடைய போதனைகள், இந்த குர்ஆனிய ஞானம், இந்த குர்ஆனிய அறிவு அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் வைக்கப்படுவதற்கு முன்னர் அவர்கள் வழிகேடர்களாக இருந்தார்கள் இதற்கு முன்னர் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை பெற்றதற்கு பிறகு அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக திகழ்ந்தது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஒரு துர்பாக்கியமான நிலை என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை எடுத்து சொன்ன அந்த காலகட்டத்தில் காஃபிர்கள், அந்த இறை நிராகரிப்பாளர்கள் என்ன சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வகால அல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனிய போதனைகள், குர்ஆனை எங்கெல்லாம் சொன்னார்கள், மக்கள் கூடுகிற இடங்கள் எல்லாம் சென்று இந்த குர்ஆனிய போதனைகளை செய்தார்கள். அங்குள்ள கயவர்கள், இன்று அங்குள்ள அதிகாரத்தில் இருந்த அந்த கயவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா தொல்லைகளையும் தந்து பார்த்தார்கள். இறுதியில என்ன முடிவுக்கு வந்தார்கள் தெரியுமா? லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன் என்றே சொன்னார்கள். இந்த முஹம்மது சொல்லக்கூடிய குர்ஆனுக்கு நீங்கள் செவிசாய்க்காதீர்கள் என்று சொன்னார்கள். வல்கௌ ஃபீ, இந்த குர்ஆனிய போதனை எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று குழப்பங்களை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே நிலை இன்று இந்த சமுதாயத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனை இந்த சமுதாயம் குர்ஆனின் பக்கம் நிறைவாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த சமுதாயம் குர்ஆனின் பக்கம் கவனம் செலுத்தாமல் இருப்பதனால்தான் இன்று குர்ஆனிய போதனைகள் இந்த சமுதாய மக்களிடம் இல்லாதவர்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமுதாயம் குர்ஆனிய போதனைகளை நிறைவாக பெற்ற சமுதாயத்தவர்களாக குர்ஆன் இந்த சமுதாயத்திற்கு தொழுகையினுடைய விஷயத்திலே எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் நடந்து கொண்ட நல்ல மக்களாக நாம் ஆக வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல தஆலா அவனுடைய அருளை நிறைவாக பெற்றவர்களாக நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரல்வானாக என அல்லாஹ்விடம் வேண்டி வாய்ப்பளித்த வல்ல அல்லாஹ்விற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நாம் ஒரு உயர்வான நோக்கத்திற்காக வேண்டி இங்கே வருகை தந்திருக்கின்றோம். எனவே ஆங்காங்கே நின்று கொண்டு புத்தக கடைகளுக்கு முன்னால் நின்று கொண்டு நேரத்தை வீணாக்காமல் தயவு செய்து உள்ளே வந்து அமர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கூட்டம் நடக்கக்கூடிய நேரத்தில், மாநாடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் புத்தக கடைகளை மூடி வைக்குமாறும் புத்தக வியாபாரம் செய்யக்கூடியவர்களை பணிவாய் கேட்டுக்கொள்கின்றோம். வாசலில் நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள், மாநாட்டு வாசலிலே புத்தக விற்பனை செய்யக்கூடியவர்கள் தயவு செய்து வாசலை விட்டு கொஞ்சம் மாற்றி வைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக அல் முபீன் மாத இதழ் ஆசிரியர் மௌலவி எம் முஹம்மது முஹியுத்தீன் உலவி அவர்கள் இஸ்லாத்தில் பெண் உரிமையும் சம உரிமையும் என்ற தலைப்பில் உரையாற்றுவார்கள். الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة
وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இங்கே இந்த மேலப்பாளையம் நகரினிலே நம்முடைய திருக்குர்ஆன் விளக்க மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சியின் முதல் அமர்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் நோக்கத்தை பற்றி இந்த அமர்வுக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய சகோதரர் கமாலுதீன் மதனி அவர்கள் உங்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். இந்த மாநாட்டிலே எனக்கு இஸ்லாத்தில் பெண்ணுரிமையும் சம உரிமையும் என்ற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகின் பல பகுதிகளில் பெண்ணுரிமையை பற்றி மாநாடுகளும் கருத்தரங்குகளும் பொதுக்கூட்டங்களும் பட்டிமன்றங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்ணுரிமை பேசுகின்ற அமைப்புகள் ஏராளமாக உருவாகிவிட்டன. பெண்ணுரிமை வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய மகளிர் மன்றங்கள் நிறைய தோன்றிவிட்டன. இதற்கெல்லாம் காரணம் என்ன? பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், பெண்கள் ஆண்களால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறார்கள், போக பொருள் என மட்டும் மதிக்கப்படுகிறார்கள் என்றுதான் அதற்குரிய காரணங்கள் சொல்லப்படுகின்றது. உண்மையில் அதுவும் உண்மையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தான். இன்றைக்கு பெண்ணுரிமை பேசப்படுவதற்குரிய காரணங்களில் நியாயமான ஒன்றாகவே அமைந்திருக்கிறது. காரணம், இன்றைக்கு எந்த இடங்களில் பார்த்தாலும் இவர்கள் சொல்லப்படுகின்ற பெண்கள் போகப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா பெண்ணுரிமை பேசுவோர். இந்த காரணம் இன்றைக்கு உண்மைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஆபாச போஸ்டர்கள், அதில் ஆண்களின் ஆபாச நிலை என்று கூறுவதை விட பெண்களை மட்டுமே ஆபாச காட்சி பொருளாக அமைக்கப்படுவதை கண்கூடாக பார்க்கின்றோம். வீடிகளிலும் சுருட்டுகளிலும் சிகரெட் விளம்பரங்களிலும் கூட பெண்களினுடைய நிர்வாண போட்டோக்களை பிரசுரித்து விற்பனை செய்யக்கூடிய அபர்களை இங்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சலூனுக்கு செல்வோமையானால் தேவையற்ற அந்த இடத்திலே அங்கும் கூட ஆபாச போஸ்டர்களை பெண்களுடைய நிர்வாண நிலைதான் விழுவிக் கொண்டிருப்பதை நீங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருப்பீர்கள். இதுபோன்று பெண்கள் போகப் பொருளாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார்கள் என்கின்ற பெண்ணுரிமை பேசுவோரின் கோரிக்கை நியாயமானதும் உண்மையானதும் கூட என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தினசரி பத்திரிகைகளில் பார்க்கின்ற பொழுது வரதட்சணை எடும் கொடுமையினால் பெண்கள் பாதிக்கப்படுவதை, பெண்கள் கொலை செய்யப்படுவதை, ஸ்டவ் அடித்து மரணிக்கின்ற அந்த சூழ்நிலைகளை இன்றைக்கு தினசரி செய்தித்தாள்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வானொலியிலே செய்திகள் மூலமாக அறிகின்றோம், தொலைக்காட்சியிலே செய்திகளின் மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொடுமை ஏதோ ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் நடக்கிறது என்று எண்ணிவிட தேவையில்லை. உலகின் எல்லா பகுதிகளிலுமே இந்த கொடுமை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆக பெண்கள் வஞ்சிக்கப்படுவதும், அவர்கள் கொலை செய்யப்படுவதும், அவர்கள் துரோகம் இழைக்கப்படுவதும், அவர்கள் உரிமை பறிக்கப்படுவதும், அவர்கள் போகப் பொருளாக மட்டும் மதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற அந்த நிலையும் எல்லாம் முற்றிலும் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இந்த பெண்ணுரிமை பேசக்கூடியவர்கள் இந்த காரணங்களை களைவதற்குரிய போராட்டங்களில் ஈடுபட்டிருப்பார்களே ஆனால் இன்றைக்கு இந்த JUKH போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் கண்டிப்பாக அதில் பங்கேற்று அந்த உணர்வுக்கு மதிப்பளித்திருந்திருக்கும். ஆனால் இந்த பெண்ணுரிமை பேசுவோர்கள் பேசுகின்ற அதே நேரத்தில் திசை திரும்பி என்ன சொல்லுகிறார்கள்? முஸ்லிம் பெண்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் பாடாகப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் அறைகளிலே பூட்டி வைக்கப்படுகிறார்கள், அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு எந்த உரிமையும் வழங்கப்படுவதில்லை என்றெல்லாம் இன்றைக்கு பெண்ணுரிமை பேசப்படுவோரால் சொல்லப்படுகிறது. யார் பெண்ணுரிமையை தந்தார்களோ,
அந்த தந்தவர்களை பார்த்து பெண்ணுரிமை இல்லை என்று குரல் கொடுக்கக்கூடியவர்களை இன்றைக்கு கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேடை தோறும் பேச்சாளர்கள் எல்லோருமே அவர்கள் குறிப்பாக நின்று கொண்டு என்ன சொல்வார்கள் என்றால், நம்முடைய பெண்கள் மட்டும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு விடாதீர்கள். நம்முடைய சமுதாயத்தில் பெண்கள் சமுதாயம் என்ற நம்முடைய மொத்த சமுதாயத்தில் முஸ்லிம் பெண்களும் அடங்குவார்கள். அவர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அவர்களும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்களுடைய உரிமைகளும் பறிக்கப்படுகின்றன என்று பெண்களின் மகளிர் மன்றங்கள் நடத்தப்படுகின்ற கூட்டங்களில் பரவலாக பேசப்படுவதை பார்க்கிறோம். உண்மையில் இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமை தரப்படவில்லையா என்று சொன்னால், இதை சொல்பவன் இஸ்லாத்தை புரியாத ஒரு மடையனாகத்தான் இருக்க முடியும். இஸ்லாமிய சட்டங்களை இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய இஸ்லாத்தின் உண்மை வேதமாக மக்களிடம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆனை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினை முழுமையாக தெரியாதவர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தில் பெண்ணுரிமை இல்லை என்று அவர்கள் நிச்சயமாக முழங்குவார்கள். இஸ்லாத்தில் மட்டும் உண்மையில் அவர்கள் ஆழ்ந்து சிந்திப்பார்களே ஆனால், எந்த காழ்ப்புணர்ச்சிக்கும் இடமின்றி, எந்தவித தவறான எண்ணத்திற்கு இடமளித்து விடாமல் இஸ்லாத்தை அணுக வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்துடன் பெண்ணுரிமை பற்றி மட்டுமே இவர்கள் ஆராய்ச்சி செய்தால் கூட போதும், பெண்ணுரிமை இஸ்லாத்தில் மட்டும்தான் உண்டு என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டிருந்திருப்பார்கள். இவர்களுடைய பெரிய வாதங்களில் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா என்கின்ற அந்த வாதத்தை தான் வைப்பார்கள். பெண்ணுரிமை இஸ்லாத்திலே பெண்ணுரிமை இல்லை என்று சொல்வதற்கு இவர்கள் வைக்கின்ற வாதம் என்ன தெரியுமா? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள் என்கின்ற இந்த வசனத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டவர்கள் என்ன சொல்வார்கள்? பெண்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், பாருங்கள், அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், இஸ்லாமிய பெண்கள் அடிமைகளாக நடத்தப்படுவதற்கு இந்த ஒரு வசனமே ஒரு சான்றாக இருக்கிறது என்றெல்லாம் இந்த பெண்ணுரிமை பேசக்கூடிய அமைப்புகள், பெண்ணுரிமை பேசக்கூடிய பேச்சாளர்கள், அறிவு ஜீவிகள் என்று மக்களால் மதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த வாதத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு பகுதியை மட்டும், இந்த அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா என்கின்ற அந்த வாசகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இவர்கள் பெண்ணுரிமை பற்றி இஸ்லாமுடைய நிலை இதுதான் என்று முடிவெடுப்பதற்கு முன்னால் குர்ஆனை முழுமையாக ஆராய்ந்திருப்பார்களேயானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை முழுமையாக இவர்கள் புரிந்திருப்பார்களேயானால், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களின் மனைவியினை அன்றைய காலத்தில் எப்படி இருந்தது என்பதை பற்றி இவர்கள் அறிந்திருப்பார்களேயானால், ஒருபோதும் இந்த வாசகத்தை வைத்து இந்த இதை வைத்துக் கொண்டவர்கள் பெண்ணடிமையை நடத்தப்படுகிறது இஸ்லாத்தில் என்று சொல்லி இருக்கவே மாட்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா என்கின்ற அந்த வாசகம் உண்மையில் உலக நிலையை ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் சொல்கின்றது. இன்றைக்கு பார்க்கிறோமே, வரதட்சணை எனும் கொடுமையினால் வஞ்சிக்கப்படுகின்ற பெண்கள் நிறைய இருக்கத்தானே செய்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் பெண்கள் தங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் வந்துவிட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அடிப்பது, உதைப்பது, இன்னவர கொடுமைகளை செய்வது, கொலை செய்வது என்ற நிலைக்கு ஆண் சமுதாயம் தள்ளப்படுகிறது என்றால், இந்த நிலைக்கு இஸ்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. என்ன சொல்லுகிறது? பெண் உண்மையில் அவள் எதை கண்டும் சீக்கிரம் ஏமாந்து விடக்கூடியவள், உணர்ச்சி விடப்படக்கூடியவர்கள், எதை கண்டும் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடியவள், எதையும் எளிதாக நம்பிவிடக்கூடியவள், எளிதாக நம்பி ஏமாந்து விடக்கூடியவள் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் நிர்வகிக்கின்ற ஆற்றல் ஆண்களிடம் இருக்க வேண்டும். ஒரு பொறுப்பு அங்கு வந்து விட்டால்தான், அந்த குடும்பத்தை நிர்வகிக்கின்ற அந்த பொறுப்பு ஆண்களிடம் வந்து விட்டால்தான் நிச்சயமாக அந்த குடும்பம் ஒரு சுபிட்சமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் அங்கே திருமறை வசனம் அங்கு தெளிவுபடுத்துகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ குடும்பங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போய் இன்னவர் மூட நம்பிக்கைகள், அனாச்சாரங்கள், அட்டூழியங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பதற்கு யார் காரணம் என்று எண்ணுகிறீர்கள்? எந்த குடும்பங்களில் பெண்ணாதிக்கம் இருந்து கொண்டிருக்கிறதோ, பெண்கள் அங்கே தலைமைத்துவம் எங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அங்குதான் இந்த நிலை. பார்க்கிறோமா இல்லையா? ஏன் நீங்கள் இந்த தர்காவிற்கு போகிறீர்கள், ஏன் இந்த அனாச்சாரம் செய்கிறீர்கள், ஏன் இந்த விதத்தை செய்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது, என் மனைவி இப்படி என்னை நிர்பந்தம் செய்கிறார், எனக்கு வேறு வழி தெரியவில்லை, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது என்று சொல்லக்கூடிய எத்தனை ஆண்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். அப்படியானால் இந்த எதையும் நம்பி ஏமாந்து விடக்கூடிய ஒரு நிலையை பெண்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு நிலை நமக்கு சான்றாகும். இன்றைக்கு பிரேமானந்தா போன்ற சாமியார்கள் இன்றைக்கு தமிழகத்தில் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? பெண்கள் எளிதில் நம்பி ஏமாந்து போய்விடுகிறார்கள். என்ன பேட்டி கொடுக்கிறார் நாகம்மா என்ற பெண்மணி? இந்த சாமியாரின் கருவு என் வயிற்றிலே வளர்வதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்கிறான் என்றால், இவள் ஏதோ ஒரு புனித சாமியார் கடவுளுடைய நிலைக்கு வந்துவிட்டார், கடவுளின் குழந்தை தன் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த பிரேமானந்தா என்ற சாமியாரின் வஞ்சக வார்த்தையினால் அந்த வார்த்தையை நம்பி தான் கடவுள் என்று அவன் சொல்லுகின்ற அந்த தத்துவத்தை நம்பி உண்மை என்று நம்பி தன்னுடைய கருப்பை இழந்து தன்னுடைய வாரிசை சுமந்து கொள்வதை பெருமையாக கருதுகிறாள் என்று சொன்னால்
இவள் எளிதில் நம்பி ஏமாந்து விடக்கூடியவர்கள் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று இருக்க முடியும்? சென்ற வார ஜூனியர் வருடனில் கூட ஒரு தொடரை நீங்கள் படுத்திருப்பீர்கள். அதிலே சாமி காளி வர்றா மாறி வர்றா என்று ஒரு சாமியார் பெண்களை, அதாவது குழந்தை இல்லை என்று ஏங்கி வரக்கூடிய பெண்களை அழைத்து தனி ரூமுக்கு அழைத்து சென்று அங்கு அவளை தனியாக வைத்து கற்பழிக்கின்றான். கற்பழிக்கின்ற அந்த நேரத்தில் அவன் சொல்வது என்ன தெரியுமா? நான் உன்னை கெடுக்கவில்லை, நான் எனக்கு சுகபோக தேவையில்லை, என் மீது காளி வந்திருக்கிறாள், மாறி வந்திருக்கிறாள், இவள் மூலமாக உனக்கு குழந்தை தரப்படுகிறது என்று சொல்லி அந்த உடலுறவு செய்யப்படுகின்ற அந்த நேரத்தில் கூட இவன் அது போன்ற ஒரு ஆக்ரோஷத்தை எழுப்பி, அவோ கடவுள் தான் நம்முடைய இந்த சாமியார் மீது வந்து இது போன்ற நிலையை மேற்கொண்டிருக்கிறான், நாம் எதிராக ஏதாவது செய்துவிட்டால் சாமி கோவித்து விடும், நம்முடைய குடும்ப வாழ்வு கெட்டுப் போய்விடும் என்று நம்பி எத்தனை பெண்கள் ஏமாந்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைக்கு ஜூனியர் உடன் சென்ற வார ஜூனியர் உடனே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இன்றைக்கு இதற்கெல்லாம் என்ன காரணம்? பெண்கள் எளிதில் நம்பக்கூடியவர்கள். இன்றைக்கு நம் வீட்டு பெண்மணிகளோடு என்ன செய்து விடுகிறார்கள்? ஆண் நல்ல தெளிவானவனாக இருப்பார், குறி சொல்பவனை நம்பக்கூடாது, ஜோசியக்காரனை நம்பக்கூடாது, நடுஜாமத்தில் வந்து உடுக்கை அடிப்பவனை நம்பக்கூடாது என்று தெளிவாக இருப்பார். ஆனால் இரவிலே அவன் வந்து சொல்லுவான், இந்த வீட்டில் ஒரு கெட்ட சகுனி வந்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது, இன்னென்ன காரியங்களை செய்துவிட்டால் போதும் ஒரு தெளிவான நிலை வந்துவிடும் என்று இவர் உடுக்கை அடித்தவுடனேயே இவள் என்ன செய்வார்? கணவன் வெளியே வேலைக்கு சென்றவுடனேயே அல்லது இன்னவர் தேவைகளுக்காக வெளியே சென்றவுடனேயே உடனடியாக அவனை தேடி பிடித்துக் கொண்டு வந்து அவன் கேட்ட பொருள்களை தந்து அதன் மூலமாக ஏமாந்து போடக்கூடியவர்களை கண்கூடாக நீங்கள் வாழ்க்கையில் கண்டிருக்கிறீர்களா இல்லையா? எத்தனை இடங்களிலே ஹஸ்ரத்துமார்கள் போலி வேஷங்கள் போட்டுக்கொண்டு தங்கள் என்ற பெயரிலும் ஷேக் என்ற பெயரிலும் வீதி வீதியாக வந்து கொண்டு தட்டு எழுதி தந்து மூட நம்பிக்கைக்கு உச்சகட்டமாக வளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர் நீங்கள் வாழ்க்கையை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீர்கள். குறிப்பாக தஞ்சை மாவட்டத்திலே நாகூரிலிருந்து அந்த பக்கீர்ஸ்மார்கள் வெளியே வருகின்ற நேரத்திலே அவர்களுக்கு பல வகையான உணவுகள் ஒரே தட்டில் தரப்பட்டு அவர்கள் ஒரே அடியாக ஒரே நேரத்தில் பிணைந்து வைத்து உண்டு மீதி கழித்து வைத்திருந்த அந்த பொருளை இதை உண்டு விட்டால் குழந்தை கிடைத்துவிடும், நம்முடைய குடும்பத்தில் செல்வம் வரும் என்று நம்பக்கூடிய முஸ்லிம் பெண்மணிகளையும் பார்க்கத்தானே செய்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? பெண்கள் எளிதில் நம்பக்கூடியவர்கள், எதையும் நம்பி ஏமாறக்கூடியவர்கள், மூட நம்பிக்கைகளை கண்டு இறைவன் இதன் மூலமாக ஏதோ ஒரு ஆபத்தை தந்து விடுவானோ என்று நம்பி அந்த மூட நம்பிக்கை இன்னும் உறுதியுடன் செய்யக்கூடியவர்கள் என்பதை தானே அறிய முடிகிறது. எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்கள் எளிதில் நம்பி ஏமாந்து விடுவார்கள். எளிதில் நம்புகின்ற அந்த உணர்ச்சி வசப்படுகின்ற அந்த நிலையின் காரணமாக இவர்கள் உடனடியாக குடும்பத்தை சின்னாவண்ணமாக ஆக்கி விடுவார்கள். எனவே இவர்கள் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தகுதி இவர்களுக்கு இல்லை, குடும்பத்தை நிர்வகிக்கின்றவன் ஆணாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெண்களுக்கு மத்தியிலே பேசுகின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? உங்களை அதிகமாக